நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல என்ன பண்ணணும் சார்? சிரிக்கணும். நல்லா சிரிக்கணும். சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல வந்து சிரிக்க கூடாது. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா நாங்கள் என்னென்னோ ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? செக்லாம் கொடுப்போம். ஆனால் இருந்தும் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கக்கூடாது. சான்ஸே இல்லை. சிரிச்சிருவீங்களா? ஓகே. சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல இவங்க 3 பேரையும் சிரிக்க வைக்க போற நபர்கள் யாரு அப்படின்றத லிஃப்ட்டுக்குள்ள பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் மிஸ்டர் தாம்சன். என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாங்கள் புதுசாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மிஷினை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்க நேரத்தில் ரயில்வே கேட்டு போட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம தொப்பை. தலையிலே ஒன்று வைப்பேன். அதை பற்றி பேசுதா இவர் வந்து இருக்காரு. வணக்கம் டாக்டர் வில்லியம். வணக்கம் மிஸ்டர் தாம்சன். என்னை கூப்பிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே டாக்டர் வில்லியம்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் தொப்பை ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. இதனால நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க டாக்டர் வில்லியம்? தொப்பை அதிகமாக இருக்கிறது காரணம் எல்லாம் வெட்டியா இருக்காங்கன்றதான் நான் நினைக்கிறேன். அதுல ரொம்ப நிறைய பிரச்சனை என்னன்னா பெண்களுக்கு தொப்பை பிரச்சனை இருக்கு, ஆண்களுக்கும் தொப்பை பிரச்சனை. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு தொப்பை பிரச்சனையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுதான் என்னோட ஆர்வமும் கூட. கண்டிப்பா அந்த ஆர்வத்தை தயவு செய்து எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. பெண்களுக்கு அதிகமாக தொப்பை பெருசா இருக்க காரணம் இன்னைக்கு நம்ம நாட்டில் பெண்கள் உண்டாறாங்களோ இல்லையோ நிறைய குண்டாறாங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க டாக்டர் வில்லியம். இதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்கு. நிறைய ஊர்க்கதை வெட்டி கதை உட்காந்து பேசுறாங்க. டிவி முன்னாடி உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வா வா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க டாக்டர் வில்லியம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஆண்களுக்கும் இந்த தொப்பை இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. டாக்டர் வில்லியம்ஸ், இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆமா, இந்த பிரச்சனையை சமாளிக்க நாங்க ஒரு முக்கியமான ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ப்ராடக்ட் தான் இது. இதுக்கு பேரு தொப்படாக். தொப்படாக்? தொப்படேக் இல்ல, இது தொப்படாக். ஏன் தொப்படாக்னு வச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? இது எங்க புது டெக்னாலஜில கண்டுபிடிச்சதுனால இதுக்கு நாங்க தொப்படேக்குன்னு தான் பேர் வச்சோம். ஆனா அதை பயன்படுத்தின மக்களுக்கு தொப்ப டக்குன்னு குறைஞ்சிடுச்சு. அவங்க தான் தொப்ப டக்குன்னு பேர் வச்சாங்க. இது மக்களோட பேராதரவு பெற்றது. ஆனா இந்த மிஷினை எப்படியாச்சும் 2 இழிச்சு வாங்கிட்ட மாட்டேன்னோம். ஆமா, அதுக்காகத்தான் ஒரு சூட்டியோ அவங்க கணவரும் வந்திருக்காரு ஜேம்ஸோ. கூப்பிடுங்க, ஏன்னா துரு பிடிச்சிச்சுன்னா இது காயலாம் கடையில தான் நம்ம போடணும். சீக்கிரமா அவங்களை கூப்பிடணும். இவங்க பேரு சூட்டி, அவங்க பேரு ஜேம்ஸ் வந்திருக்காங்க. போதும் போதும், இவங்க சொல்லாததெல்லாம் செய்வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மிஸ் சூட்டி, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக எனக்கு பல பிரச்சனை இருக்குது சார். ஒன்னொன்னா சொல்லுங்க. எங்க வீட்ல கரண்ட் இல்ல, குழாயில தண்ணி வரல. உங்களுக்கு காமெடியே வரல. உங்களுடைய பிரச்சனை என்ன உண்மையா சொல்லுங்க. சார் எனக்கு இந்த தொப்பையினால பல பிரச்சனை இருக்கு சார். இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் ஜேம்ஸ். ஐயோ பாவம். இவர ஆசையா என்னால கட்டி பிடிக்க முடியல. அதுக்கு தானே நாங்க இருக்கோம். கட்டி பிடிக்கும் போது வில்லியம்ஸ் என்ன சொல்றீங்க? நாங்க 2 பேரும் கட்டி பிடிக்கும் போது எங்க 2 பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு மிஸ்டர் ஜேம்ஸ். இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க இதுக்கு உதவுவோம். கண்டிப்பா. வாங்க, உங்களுக்காக நாங்க அறிமுகப்படுத்துறோம் அருமையான ப்ராடக்ட், எங்களோட தொப்படாக். சார் வில்லியம்ஸ், இதை நான் உபயோகப்படுத்திக்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களால இந்த பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியுமான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். இல்லை, நான் இப்போ இது மேலே ஏற போகிறேன். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உதவி செய்யறேன் உங்களுக்கு. வாங்க வாங்க. கையெல்லாம் பிடிக்க வேணாம், மைக்கை பிடிச்சா போதும். மைக்கை பிடிச்ச நானே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கையை பிடிங்க. இது நல்லா ஒரு பஸ் டிரைவர் போல இருக்கும். நல்லா கீர் பிடிச்ச ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மிஸ்டர் வில்லியம்ஸ் ஒதிருது. இங்க அதிருது. ஐயோ, என்ன இது? இறங்கு முதல்ல இறங்கு நீ. இது ரொம்பவே பயமா இருக்கு எங்களுக்கு. இறங்கு தயவு செய்து. அதிருது. ஒரு பீஸ் தான் வச்சிருக்கோம். எனக்கு வயிறு
வயிறு எரியுது. ஏன்? நான் இவ்வளோ காமெடி பண்ணி அவங்க 3 பேர் சிரிக்காம இருக்காங்க, அதை பார்த்து. எனக்கும் வயிறு எரியுது. ஏன்? இந்த மொக்க காமெடிக்கெல்லாம் சிரிப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதை நினைச்சு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இவங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இவங்களை பார்த்தோன்னா ஃப்ரீ கோல்ப்பு டக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மிஷினை பற்றி தான் இவங்களாம் இப்போ சொல்லித்தர போறேன். கண்டிப்பா நம்ம அதையும் அறிமுகப்படுத்தி ஆகணும். நிறைய பெண்கள் பயன்படுத்துவாங்க. பாருங்க, நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் இப்போ கையில் பிடிங்க. எதை பிடிக்கணும்? இல்லை 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 இந்த மிஷினை கையில் இப்படி பிடிங்க. இதை பிடிக்க எனக்கு எளிமையா இருக்கு. ரொம்ப நடிக்காதீங்க, இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை. அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் நீங்கள் இப்போ குனிங்க. குனியணுமா? எனக்கு இது பழக்கம் இல்ல. ஏன் ஓவர் ஆக்டிவ் பண்றீங்க? அப்படிதான். அவ்வளோதான். நல்லா குனிங்க, நல்லா குனிங்க. நீங்க மைக்க கூட கொண்டு வாங்க. நல்லா நல்லா காலை கீழே வச்சுக்கணும். கையா இப்போ நம்ம 2 பேரும் இப்போ சின்ன பையனா ஆயிட்ட போலயே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா மிஸ்டர், பைபாஸ்ல தவக்கல அடிபட்டு கிடக்குற மாதிரியே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமா இருக்கு. அவ்வளவுதான். ஆமா, இப்போ நல்லா பண்ணுங்க. 1 1 2 இது எனக்கு ரொம்பவும் அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்பவும் அழகா இருக்கு மிஸ்டர். எனக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. என்னுடைய இடுப்பு குறையுது, எனக்கு தெரியுது. ஆமா, எங்களுக்கும் தெரியுது. மிஸ்டர், என் இடுப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அது உங்க மடிப்பு நல்லா இருக்கு. வாங்க, வாங்க. ரொம்பவே நல்லா பண்ணீங்கன்னு இது நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. என்னுடைய இடுப்பு இப்போ கொஞ்சம் குறையிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. வெரி குட். நீங்க 2 பேரும் இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பா வாங்கணும். இப்ப போலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்டர் வில்லியம்ஸ். நான் தான் அதிகபட்சமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. தயவு செய்து வெளியே போங்க. நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு. பாய். நான் ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டை சொல்லணும். இந்த தொப்பை மாதிரியே நம்ம உலகத்துல நிறைய பேரை பாதிக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் வழுக்கை. நிறைய வழுக்கிங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் இதுக்கு பயந்து இளநீல கூட வழுக்க சாப்பிடுறது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா வழுக்க வந்துருமோன்னு பயம். நான் அந்த வழுக்க தலையால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கூப்பிடுறேன். அவர் தான் மிஸ்டர் ஆண்டர்சன். கண்டிப்பா கண்டிப்பா நாங்க அவரை Clap பண்ணுங்க, Mr. இது சரியான வழுக்க தான் இது. ஹலோ மிஸ்டர் வில்லியம், ஐ அம் ஆண்டர்சன். உன் பேரை சொல்லி நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கே அறிமுகப்படுத்துறேன். கேமராமேன் கிளார் கட் பண்ணுங்க. சாரி வில்லியம், விளையாடாதீங்க. மேல பாருங்க, முடியே இல்ல, ரொம்ப அவமானமா இருக்கு. அது உனக்கு தானே, எனக்கு இல்லையே. வில்லியம் விளையாடாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை, முடிதான் பிரச்சனை. எனக்கு முடியே இல்ல, ரொம்ப அவமானமா இருக்கு. உங்களுக்கு முடி இருந்தாலும் அப்படித்தான், முடி இல்லைனாலும் அப்படித்தான். இதுல என்ன இருக்கு? எண்ணெய் வைக்கிறதுக்கு கூட ஒண்ணுமே இல்ல. விளையாடாதீங்க மிஸ்டர் வில்லியம். சொல்லுங்க. என்னோட விஷயத்தை சீரியஸா கேளுங்க. சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. பிறந்த நாளுக்கு போக முடியல, ஒரு பார்ட்டிக்கு போக முடியல, ஒரு திருமணத்துக்கு கூட போக முடியல. ஏன் மொய் வைக்க காசு இல்லையா? ரொம்ப அருமையா கலாச்சிங்க. முடியல வில்லியம், ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க. உனக்கு முடி இருந்தாலும் அசிங்கமா தான் இருக்கும். டாக்டர் வில்லியம்ஸ் அடிக்கடிக்கும் தொண்டை இழுத்துக்குதுன்னு நினைக்கிற பாத்துக்குங்க. உங்களுக்காக நாங்க ஒரு அருமையான ப்ராடக்ட்டை யூஸ் பண்றோம். சீக்கிரம் சொல்லுங்க. நிறைய பேர் 6 வாரத்துல முடி வரும் சொல்லுவாங்க, 5 நாள்ல முடி வரும் சொல்லுவாங்க, 1.5 நாள்ல கூட முடி வரும் சொல்லுவாங்க. ஆனா நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் எரும மாட்டின் முடி. இது கண்டிப்பா 1 நிமிஷத்துலயே வந்துரும். டாக்டர் வில்லியம்ஸ், இந்த விஷயம் எனக்கு தெரியாது. எப்படி தெரிஞ்சிருந்தா நீ அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி இங்க ஷோ பண்ணிருப்ப. வில்லியம், இது என்னால நம்பவே முடியல. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். எப்படி 1 நிமிஷத்துல முடி வளர முடியும்? எப்படி? சீக்கிரம். ரொம்ப இல்லைன்னா வெளியே போ, இந்த ஷோக்கு வராத. என்ன சொல்றீங்க? நான் வந்ததே முடி வளர்க்கறதுக்காக தான். ஏதாவது ஐடியா பண்ணுங்க. அப்போ வாயை மூடிக்கிட்டு சொல்றத கேளு. கையை நீட்டி கண்ணை மூடி நேரா நில்லு. ஓகே, நேரா நின்னுட்டேன். கண்ணை மூடுன்னு சொன்னேன். நல்லா பார்த்துக்கோங்க. 1 செகண்ட்ல இவருக்கு நாங்க முடிய வர வைப்போம். இது நல்ல ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை. தயவு செய்து எல்லாம் கை தட்டணும். கண்ணை திறந்து பாருங்க. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு எல்லாமே இதான் பயன்படுத்த. தலையில கை வச்சு பாருங்க, முடி வளர்ந்துருக்கும். வில்லியம், என்னால நம்பவே முடியல. தலையில முடி இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இனிமேட்டு என்னால எல்லாமே சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே வில்லியம், நான் கிளம்புறேன். பேமெண்ட் கொடுத்துட்டு போ. வில்லியம், இதோட விலை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது விலை என்ன பாத்தீங்கன்னா, இது விலை பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் தான்.
ஆனா இவங்க விற்கிறது பார்த்தீங்கன்னா 700 ரூபாய், இது 300 ரூபாய்க்கும் கிடைக்கும். இப்போ 700 ரூபாவா 300 ரூபாவா 500 ரூபாவா அதை கரெக்டா சொல்லுங்க டாக்டர். உன்னால 250 ரூபா கொடுக்க முடிஞ்சா போதும். ஓகே ரொம்ப சீப்பா இருக்கு, நான் கொடுத்துறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே வரட்டுமா, நான் கிளம்புறேன். Thank you. இனிமேட்டு கலக்கிடுவேன். வரட்டுமா, பாய். வாவ் டாக்டர் அடுத்த வில்லியம்ஸ். ஆளுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை நீங்க கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. டாக்டர் வில்லியம்ஸ், நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். இது உங்களுக்காகியோ நம்ம மாக்காப்பாக்காகியோ. வெரி குட் வெரி குட். அதுதான் ஒரு டிஃப்ரெண்டான பெல்ட் டாக்டர் வில்லியம். ஓகே. இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான பெல்ட். இது அமேசான் கார்டுல நான் கண்டுபிடிச்சேன். அது ஏன் அவுத்து போட்டு போனாலாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் எடுத்துட்டு ஓடியான்ட்டேன். இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா மாக்கப்பா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாக்கப்பா யூஸ் பண்ணிட்டு அவர் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் எல்லா ப்ரோக்ராம்லயும் ரொம்ப டேக்கு வாங்கிட்டு இருந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா என் பேண்ட் அடிக்கடி கழண்டு விழுந்துரும். ஆனா இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை, இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப பார்க்க அழகாவும் இருக்கு, ஸ்லிம்மாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு நான் டேக்லாம் வாங்க மாட்டேன், ஷோவை நல்லா பறக்க விடுவேன் அப்படின்னு தான் சொன்னாரு டாக்டர் வில்லியம்ஸ். இந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட்லயும் போட்டுக்கலாம். இவங்கெல்லாம் சிரிக்காம இருந்தாங்கன்னா அப்படியே தூக்கி இதை கழுத்துல மாட்டி செத்து போயிடலாம் டாக்டர் வில்லியம். அப்படியே நம்ம ரொம்ப நேரம் நீங்க மொக்க போட்டீங்கன்னா உங்களை ஓடு 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 போதும் முச்சு. நன்றி நன்றி. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க திவாகர், ஜெயச்சந்திரன், அமுதவாணன், கதிர், நாஞ்சில், விஜயன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.